வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பாக்கியம் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் புத்திர பாக்கியம், குழந்தை பேர் அப்படின்னு தான் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொல்லுவாங்க. மனிதன் பிறந்ததே ஒரு குழந்தையை நல்ல விதமாக பெற்று அதனை வளர்த்து அதற்கு ஒரு வழிகாட்டுவதற்காகத்தான் ஜென்மமாக ஒவ்வொரு பிறவியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீடித்த செயல் இல்லையா? இதில் இப்போ சமீபத்தில் பாருங்கள், குழந்தை பிறப்பு வெகு எளிமையாக ஆகிவிட்ட இந்த சூழலில் இப்போது பார்த்திங்கன்னா குழந்தைய முன்கூட்டியே பிறக்க வைக்கிறது, குறித்த நேரத்தில் குறித்த நாளில் குழந்தைய பெற்றுக்கணுன்றதுக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு சிசேரியனுக்காக டாக்டர் இன்றைக்கே நல்ல நேரமாக இருக்குது, நல்ல நாளாக இருக்குது, இப்படி குழந்தைய இப்போவே நம்ம இது பண்ணிடலாமா, சிசேரியனில் எடுத்துடலாமா என்கின்ற டிஸ்கஷன்லாம் இப்போ அதிகமாகி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நிறைய பேருடைய மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. இயல்பாக சுகப்பிரசவத்திலோ சிசேரியன் மூலம் எடுக்கப்பட்ட குழந்தைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குமா, அப்படி எடுப்பது சரிதானா, ஒரு இயற்கையை மீறுவதாக ஆகாதா என்கின்ற குழப்பங்கள் இப்போது நிறைய பேருக்கு இருக்குங்க. உண்மையிலேயே சிசேரியன் குழந்தையாக இருந்தாலும் சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது கண்டிப்பாக டாக்டர் இல்லைங்க, டாக்டரும் கிடையாதுங்க, சம்பந்தப்பட்ட தாயோ தகப்பனோ கூட கிடையாதுங்க, அந்த சிசேரியனுக்கு நாளோ நேரமோ குறித்து கொடுக்குற ஜோசியர் கூட கிடையாதுங்க. குழந்தையை பிறக்க வேண்டும், இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடத்தில், இந்த இடத்தில் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எல்லாம் தெரிந்த அந்த பரம்பொருள் தாங்க. அதனால் குழந்தை எந்த நேரத்தில் பிறக்குதுன்றது நம்முடைய கையில் இல்லவே இல்லை. உயிரை காப்பாற்றுகின்ற மருத்துவர் கூட தாய்க்கும் குழந்தைக்கும் எந்த விதமான சேதம் இல்லாமல் அதை எடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரே தவிர இந்த நேரத்தில், இந்த மணி நேரத்தில், இந்த நிமிஷத்தில் இந்த குழந்தையை பிறக்க வைக்கணும்னு அவர் நினைக்கவே மாட்டார். மருத்துவருடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த குழந்தை, தாய் இருவருமே நல்ல சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவருடைய எண்ணங்கள் இருக்கும். ஒரு ஜோசியர் ஒரு டைம் குறித்து கொடுத்தாருனா கூட அந்த நேரத்திலேயே குழந்தை பிறந்துடணும்னு அவசியம் இல்லைங்க. ஜோசியர் பிறந்த குறித்து கொடுக்குற நேரத்திற்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட்டாலும் அதையும் ஒன்று செய்ய முடியாது. ஆக குழந்தை இந்த நாளில் இந்த நேரத்தில் பிறப்பது என்பது ஏற்கனவே பரம்பொருள் தீர்மானித்து வைத்து விட்ட ஒன்று. நம்ம எல்லாம் அதுக்கு கருவியாக தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொன்று பாருங்கள், பிரசவத்து நேரத்தை குறித்து கொடுக்கறது, அந்த சிசேர நேரத்தை குறித்து கொடுக்கறதுலையே எல்லா ஜோதிடர்களும் குறித்து கொடுக்குற நேரங்கள் சரியாக இருக்குமானா அதுவும் கிடையாது. அவரவருடைய ஞானத்திற்கும் அனுபவத்திற்கு ஏற்றார் போல் அது கண்டிப்பாக நிறைய வித்தியாசப்படும். இன்னும் கூட பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஜோதிடர்களே இருக்கிறாங்க. குழந்தை பிறப்பதற்கும் அன்றைய நாள் நிலைமைக்கும் நட்சத்திரத்திற்கும் சம்பந்தமே இல்லை. குழந்தை பிறப்பது நல்ல லக்னம் கொண்டு பிறக்க வேண்டும் என்பது தான் உண்மை. ஒரு லக்னம், லக்னாதிபதி மற்றும் 5, 9ஆம் அதிபதிகள் வலுத்து தசாபுக்தி நாதர்கள் யோக தசாபுக்தி அமைப்பாக வரக்கூடிய அந்த நேரத்தில் அது ராகு காலமாக இருந்தாலும், அஷ்டமியாக இருந்தாலும், நவமியாக இருந்தாலும், சுத்தமாக அன்றைக்கு சந்திராசிரமம் போன்ற அமைப்புகள் இருந்தால் கூட அந்த குழந்தை நல்லா தான் இருக்கும். ஆக குழந்தை பிறப்பிற்கு மிக மிக முக்கியமானது ஒரு நல்ல ஜாதகம் தானே தவிர ராகு காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது, ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடாது, மூல நட்சத்திரம், இதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஆக எல்லாவற்றையும் தீர்மானிப்பது தனி மனிதனோ மருத்துவரோ ஜோதிடரோ யாருமே இல்லைங்க. பரம்பொருள் தீர்மானிக்கின்ற நேரத்தில் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த குழந்தை பிறக்குது. பரம்பொருள் சொல்கிற நேரத்தில் தான் அந்த குழந்தை பிறக்க முடியும். ஆகவே குழந்தை பிறப்பு என்பது சுகப்பிரசவமாக இருந்தாலும் முன்கூட்டியே தீர்மானிக்கின்ற அமைப்பாக இருந்தாலும் எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.